தீபாவளியை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் புத்தாடை வாங்க மக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய நிலையில மக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். தற்போதைக்கு கூட்டத்தின் அளவு எப்படி இருக்கிறது? காவல்துறை என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். சரியா 9 நாள்ல தீபாவளி பண்டிகை வரப்போகிறது. நாடு முழுவதும் அதற்கான பல்வேறு விதமான ஏற்பாடுகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ஷாப்பிங் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா தான் இந்த தீபாவளி பண்டிகை. சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியான டிநகர் ரங்கநாதன் தெரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதி முழுவதுமாக மக்கள் வெள்ளமாக காட்சி அளிக்கிறது. சாலைகளே தெரியவில்லை. நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் வீரா காட்டி வருகிறார். பெரிய கடை முதல் சிறிய கடை வரை சின்ன சின்ன கடைகளில் கூட மக்கள் வெள்ளம் அள்ளை மோதுகிறது. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறது. பெரும்பாலும் குழந்தைகளை அழைத்து வந்தவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதை காட்சிகளாக பார்க்க முடியுது. அதுக்கு முக்கிய காரணம் புதிதாக கட்டப்பட்ட இந்த மேம்பாலம், இந்த இரும்பு மேம்பாலம் இந்த பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால மக்கள் வந்து செல்லக்கூடியதில் சில சிக்கல்கள் இருக்கு. ஆனால் இந்த 2-3 நாட்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கும். மற்ற நாள்களில் மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கிய மேம்பாலமாக இந்த மேம்பாலம் மாறி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீபாவளி பண்டிகையில் இந்த ரங்கநாதன் தெரு மற்றும் அதில் உட்படுத்தக்கூடிய அனைத்து சாலைகளும் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் மக்கள் வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் மனித தலைகள், எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் என்பதை மட்டும்தான் சொல்லக்கூடிய அளவில் இருக்கு. காவல்துறையை பொறுத்தவரை எல்லா பகுதிகளிலையும் இணைக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் காவல்துறை போடப்பட்டிருக்கு. அவங்க மட்டும் இல்லாமல் மாற்று உடையில கூட, அதாவது மக்களோட மக்களாக காவல்துறை கலந்திருக்கிறாங்க. எங்கேனும் மக்களுக்கு பிரச்சனை இருந்தால் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும் என்பதையும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக காவல்துறையிடம் அணுக வேண்டும் என்பது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கு. இன்று காலை இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் மாலை மெல்ல மதியத்துக்கு பின்னராக மாலை நேரத்தில் இன்னும் கூட்டம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையின் மிகப்பெரிய வர்த்தக நகரமாக இருக்கக்கூடிய தியாகராய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதன் தெரு முழுவதுமாக மனித தலைகளாக காட்சியளிக்கப்படுகிறது. காவல்துறைகள் தொடர்ச்சியாக ரோந்து பணியும் தீவிரமான கண்காணிப்பு பணியும் சொல்ல போனால் எலிக்காம கூட வச்சு கழிக்கக்கூடிய அளவில் பார்த்துட்டு இருக்காங்க. எதிரெதிரே மக்கள் வருவதால நெரிசல் உண்டாகுவதால அருகில் இருக்கக்கூடிய சிறு சாலைகள், மாற்றுப்பாதைகள் வழியாக கடைகளுக்கு செல்ல வேண்டும் என்பது காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதிக அளவில் மக்கள் தங்களோட குடும்பங்களுடன், நண்பர்களுடன், தெரிந்தவர்களுடன், உறவினர்களுடன் இந்த ஷாப்பிங் செய்வதால இந்த தெரு முழுவதுமாக, ரங்கநாதன் நகர் முழுவதுமாக, தியாகராய நகர் முழுவதுமாக மக்கள் வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கு. மேம்பாலத்திலும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். இதேபோன்று தீபாவளியையொட்டி கூட்டம் அதிகரித்திருப்பதால் துணிக்கடைகள் நிறைந்துள்ள குரோம்பேட்டை பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், தீபாவளி பொருட்கள் வாங்க குரோம்பேட்டையில் குவிந்து வரும் பொதுமக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பான தற்போது ஏற்படுவது. தீபாவளி பண்டிகை வருகின்ற 20ஆம் தேதி பொதுமக்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளன. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முந்தைய விடுமுறையான சனி மற்றும் ஞாயிறு குறிப்பாக வர்த்தக மையங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி வருகின்றன. அதைத் தொடர்ந்து இன்றும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றது. அதைத் தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதியான ஜிஎஸ்டி சாலையில் பிரபல துணிக்கடைகள் உள்ள நிலையில் துணிக்கடைகள் துணி வாங்குவதற்காகவும் பொருட்கள் வாங்குவதற்காகவும் தாம்பரம் புறநகர் பகுதியான வண்டலூர், பெருங்குளத்தூர் ஆகிய பகுதியில் இருந்து சென்னை நோக்கி குரோம்பேட்டை நோக்கி ஜிஎஸ்டி செல்வதால் இந்த அதிகப்படியான வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையை செல்வதால் தற்போது போக்குவரத்து பாதிப்பான சுமார் 3 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. இந்த போக்குவரத்து சரி செய்வதற்காக போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசால் கூடுதலாக போடப்பட்டது. அதிகப்படியான வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் பயணித்து வருவதால் இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகின்றது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இதேபோன்று தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் புத்தாடைகள் வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதனால் திருப்பூர் புது மார்க்கெட் வீதி பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள்.
பலவேல், அதாவது தீபாவளி பண்டிகை தற்பொழுது நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு வாரம் மட்டுமே தீபாவளி பண்டிகை கொண்டாட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிய அனைத்து நபர்களும் தற்பொழுது திருப்பூர் புது மார்க்கெட் வீதி மற்றும் குமரன் சாலை என கடை வீதி பகுதிகளில் தற்பொழுது அதிக அளவில் குவிந்து காணப்படுகின்றனர். மேலும் இவர்கள் புத்தாடைகள் மற்றும் இதர பொருட்கள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருவதால் அனைத்து கடைகளிலும் தற்பொழுது கூட்டமானது நிரம்பி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த பகுதியில், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தற்பொழுது PN ரோடு என பெருமாநல்லூர் சாலை மற்றும் குமரன் சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட சாலைகளிலும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அதிக அளவிலான துணிக்கடைகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தற்பொழுது ஏராளமான கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பகுதிகளில் தொடர்ந்து கூட்ட நெரிசலானது நிலவி வருகிறது. மேலும் மக்கள் அதிக அளவில் ஆடைகள் மற்றும் பேக் மற்றும் பெல்ட் உள்ளிட்ட இதர பொருட்கள் மற்றும் பேன்சி வகைகள் போன்றவற்றை வாங்க ஆர்வம் காட்டி வருவதால் அனைத்து விதமான கடைகளிலும் தற்பொழுது கூட்ட நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. தீபாவளி ஷாப்பிங் காரணமாக திருவாரூர் நகரமே ஸ்தம்பித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள், அதே போன்று பலகாரம் மற்றும் பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக திருவாரூர் நகர்பகுதி உட்பட்ட விஜயபுரம் கடை வீதியில திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒரே நேரத்தில் திரண்டிருக்காங்க. குறிப்பாக இன்று இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை திருமணம் பண்ணி கொடுத்திருந்தால் இன்று 9வது நாள் அவர்களுக்கு வரிசை வைப்பதற்காக முக்கியமான நாள். அதன் காரணமாகவும் பொருட்கள் வாங்குவதற்காக அதிக அளவில் இந்த பகுதியில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில திருவாரூர் விஜயபுரம் கடைவீதி முழுவதுமாக இருசக்கர வாகனங்களிலிருந்து 4 சக்கர வாகனங்கள் நகர்ந்து செல்லக்கூடிய நிலை தான் நீங்கள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அங்கு உள்ள புத்தாடைகள் வாங்கக்கூடிய கடைகள்ல அதிக அளவுல கூட்டம் என்பது குவிந்திருக்கிறது. இந்த நிலையில இந்த பகுதியில காவல்துறையினர் என்பது ஓரளவுல இல்லாத காரணத்தினால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட காவல்துறையின் சார்பில் இந்த பகுதியில் காவல்துறை நியமித்து போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டுமின்றி புத்தாடைகள் மட்டுமில்லாமல் வெடி உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்திருக்கிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.